அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்டி சின்ன பொண்ணு, நேத்து தானே உங்க வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் அழுதுட்டே இருக்க? அம்மா அங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா. சரி, பொறுமையா உட்கார பேசலாம். ஏண்டி கோமலா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, சின்ன பொண்ணு வந்திருக்கா. அதானே பார்த்தேன், நேத்து தான் ஒழிஞ்சது, நிம்மதியா இருந்தேன், வந்துருச்சு. என்ன சின்ன பொண்ணு, எப்பவும் போயிட்டு 2 நாள் கழிச்சு வருக்கா, இப்ப என்ன அடுத்த நாளே வந்துட்ட? ஏண்டி அவளே பிரச்சனைன்னு அழுதுட்டு வந்துட்டு இருக்கா, அவகிட்ட போய் இப்படி பேசுற? சொல்லு சின்ன பொண்ணு, அப்படி என்னதான் உனக்கு அங்க டார்ச்சர் பண்றாங்க? என் மாமியா தாமா என்ன டார்ச்சர் பண்றாங்க. உங்க அம்மாவை விடவா? நீ சொல்லு சின்ன பொண்ணு. அதுவாமா, நான் காலையில 8 மணிக்கே எழுந்துக்கணுமா. அச்சச்சோ, நீ 11 மணிக்கு முன்னாடி எழுந்ததே இல்லையே. ஆமா, அதுவும் என் துணியை நானே துவைச்சுக்கணுமா. பாரு எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க. அப்புறம் நைட்ல நான் தான் பாத்திரம் கழுவணுமா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நான்வெஜ்ஜே சாப்பிட கூடாதான், நான் எல்லா நாளும் சாப்பிடுவேன். உன் மாமியாக்காரி ரொம்ப தான் கொடுமைப்படுத்துறா. இவெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சி தரணும். அப்படியா அத்தை? அப்ப உங்களை தான் முதல்ல போலீஸ்ல பிடிச்சி தரணும். நான் இங்க காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், எல்லா வேலையும் செய்யறேன். இதுல இங்க வெள்ளி சனி வியாழன் 3 நாள் சாப்பிட மாட்டோம். எவ்வளவு உங்களுக்காக நான் மாத்தி இருக்கல, அப்ப உங்களை தான் முதல்ல போலீஸ்ல பிடிச்சி தரணும்.